வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பாய்லிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஆல்கஹாலை பற்றி பார்க்குறோம். இப்போ ஆல்கஹால் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்கஹால், ஃபீனால்ஸ் இதில் எல்லாமே ரெண்டு பார்ட் இருக்கும். ஒன்று வந்து அல்கைல் குரூப், இன்னொன்று வந்து அரைல் குரூப் வித் ஹைட்ராக்சில் குரூப். ஃபார் எக்ஸாம்பிள் ROH வந்து ஆல்கஹால் இல்லையா. ஸோ அல்கைல் குரூப் இருக்குது, ஒரு OH குரூப் இருக்குது. அதே மாதிரி ஃபீனால் OH, இதில் ஒரு அரைல் குரூப் இருக்குது, இந்த OH குரூப் இருக்குது. ஸோ இப்போது அதனால் என்ன நடக்குதுன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் திஸ் OH குரூப். இங்கே நம்ம பார்க்குறது பாய்லிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஆல்கஹால். எப்பவுமே பாய்லிங் பாயிண்ட்ஸ் பற்றி பார்க்கும்போது 3 கேட்டகரிஸில் கீழே வந்து பாய்லிங் பாயிண்ட்ஸை வந்து பார்க்கணும். ஒன்று வந்து மாலிகுலர் மாஸ், அதுக்கப்புறமா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். எதுக்கு இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாய்லிங் பாயிண்ட்னா என்னது, ஒரு லிக்விட் ஸ்டேட்லேருந்து அது வந்து வேப்பர் ஸ்டேட்டுக்கு மாறுது. ஸோ அப்போது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் அது ஈஸியாக வந்து என்ன ஆகும், வேப்பர் ஸ்டேட்டுக்கு மாற முடியும். அடுத்தது சிமெட்ரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ROH குரூப்பவே நம்ம எடுத்துக்கிடுவோம். H3 CH2 OH குரூப் எடுத்துக்கிடலாம். நான் OH நான் இந்த மாதிரி எழுதி காமிக்கிறேன், எதுக்குங்கிறது உங்களுக்கு இப்போ புரியும். அடுத்தது CH3O CH3 மீத்தாக்சி மீத்தேன், இது டைமீத்தைல் ஈத்தர். ஸோ இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குது, 2 கார்பன் ஆட்டம் இருக்குது. எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, 3 + 2 5, 5 + 1 6, இங்கேயும் 6, ஒரு ஆக்சிஜன் ஆட்டம். அப்போ மாலிகுலர் மாஸ் சேமாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ இதுக்கும் மாலிகுலர் மாஸ் 46 தான், இதுக்கும் மாலிகுலர் மாஸ் 46 தான். ஸோ மாலிகுலர் மாஸ் சேமாக இருக்குது. அப்போது பாய்லிங் பாயிண்ட்டும் சேமாக இருக்குமா, கிடையாது. இப்போது நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணி பாய்லிங் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. 351 கெல்வின் ஃபார் ஆல்கஹாலுக்கு, 248 கெல்வின் ஃபார் டைமீத்தைல் ஈத்தருக்கு. இதுக்கு எதுக்கு காரணம், எதனால் ஆல்கஹாலுக்கு மோர் பாய்லிங் பாயிண்ட் வந்து இருக்குது, 351 கெல்வின் இருக்குது இல்லையா. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இதில் வந்து நம்ம ஹைட்ரஜன் பாண்டிங்கை பற்றி பேச போகிறோம். இந்த ஒன் ஆஃப் த ஹைட்ரஜன் பாண்டிங் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ். ஸோ அந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், இந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ எங்கெல்லாம் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குதோ அங்கெல்லாம் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போது பாய்லிங் பாயிண்ட்னா என்னது, ஆக்சுவலாக லிக்விட் டு வேப்பர் ஸ்டேட். ஸோ லிக்விட்லேருந்து வேப்பர் ஸ்டேட்டுக்கு மாறுறதுக்கு இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் இந்த பாண்டால் வெளியே வர்றது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், பாய்லிங் பாயிண்ட் வந்து இன்க்ரீசஸ் ஆகும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ROH குரூப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு இடத்துல ஒரு R. ஸோ இதுதான் ஹைட்ரஜன் பாண்ட். இந்த ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கிறதுனால த பிரேக்கிங் ஆஃப் பாண்ட் பிட்வீன் ஒரு 2 ஆல்கஹால் குரூப்புக்குள்ளே ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிரும். ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். உங்களுக்கு வாட்டர் இஸ் ஏ லிக்விட் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. அதுக்கு ஆல்சோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் ஹைட்ரஜன் பாண்டிங். அந்த கைண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து இங்கே இருக்கிறதுனால பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் ஆல்கஹால், அதே மாதிரி ஃபீனால், இது எல்லாமே எப்போவுமே ஜாஸ்தியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.